Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் TNPSC Group 4 2025 வரக்கூடிய TNPSC Group 4க்கு நாம் எப்படி தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க அண்ட் என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ நியூவாக பார்க்குறீங்க அப்படிங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஸோ நான் நிறைய சோங்கிற வேர்டு வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எத்தனை சோடா முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்துட்டு டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் டீச் பண்ணும்போது இந்த பிகாஸ் அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த வேர்டு எனக்கு நேச்சுரலாகவே அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நான் அந்த வேர்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ரெக்ரெட் பண்ண வேண்டாம். அதை இது பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க அண்டு மன்னிச்சிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் டிஎன்பிஎஸ்சி பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடிச்சிடலாமா, முடிக்க முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் தயக்கத்தோடு தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக படிச்சுட்டு போனாலும் அங்கே போய் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அண்ட் எப்படி கேட்டிருக்காங்க அதை பொறுத்து தான் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அமையும். ஸோ அதனால் அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் போனாலே எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளுடைய எஃபர்ட்டை கண்டிப்பாக எது வரைக்கும் போட முடியுமோ போடுவோம். அண்ட் நமக்கு கிடைச்சா லக்கு ட்ரை பண்ணி நம்ம நல்லபடியாக ஸ்கோர் பண்ணால் ஓகே. ஸ்கோர் பண்ணலைன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்ட் அன்டில் எக்ஸாமில் நம்ம எப்போ ஜாப் வாங்குகிறோமோ அது வரைக்கும் கூட ஓகேங்களா. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஸ்ப்ளிட் அப் நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். எப்படி சிலபஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா பழைய சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் நிறைய வேரியேஷன் இருக்காது. பட் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ தமிழெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா போன குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷில் எழுதுனவங்களுக்கு ரொம்ப டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பேசிக்கான கொஷின் ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய வலைதளங்களில் பதிவிட்டு அதுக்கு நமக்கான எதிர்ப்பை நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கக்கூடிய எதிர்ப்பை தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த குரூப் 4 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதக்கூடியவங்களுக்கு எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரீயாக இருக்கோ அதே போல் தமிழும் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக சிலபஸ் அதில் இருக்கிற மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பட் தமிழில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை ஃப்ரீ பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்களா இல்லை நமக்கான டார்கெட்டை நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் பார்த்து கொஷின் பேப்பர் வரும்போது தான் தெரியும். ஏன்னா இலக்கணம்லேயே இலக்கணம் சோர்ஸில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இலக்கணம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் இலக்கணம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப். கிராமர் எப்படி டஃப்போ அதே போல் தமிழில் இலக்கணம் அப்படிங்கிறது புரிஞ்சு படித்தா ஈஸி தான், புரியாதவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிற பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது குரூப் 4 தமிழில் 100 கொஷின் நமக்கு எப்போவுமே அது தெரியும். தமிழ் 100 கொஷின் அப்படிங்கும்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க, எதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் இல்லை, ஏன்னா கொஷின் வைஸ் நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் எத்தனை கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா 25 கேள்விகள் இலக்கணம்னு எடுத்துகிட்டா அதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சேர்த்து எழுதுதல்,
பிரித்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில், வேறுபாடு வந்துட்டு லகர வேறுபாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேறுபாடுகள், இனவெழுத்துக்கள், வேர்ச்சொற்கள் இதெல்லாமே வந்துட்டு எதில் வந்துடும் அப்படின்னா இலக்கணத்தில் வந்துடும். தமிழ் சொல், அயற்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை இதெல்லாமே வந்துட்டு என்ன வந்துடும் இதில் இலக்கணத்தில் வந்துடும். ஸோ அதனால் அதில் வந்துட்டு 25 கொஷின்ஸ் கேட்குறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் நம்ம இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடணும். எது வந்துட்டு எவ்வளோ கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள் இந்த மாதிரி எது வந்துட்டு மார்க்கு படி வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதிலிருந்து நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதன்படி நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சொல்லகராதின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசைப்படிகளாக இதில் சொல்லகராதியில் வந்துடுது. சொல்லும் பொருளும் நம்ம பாடல் வரிகளுக்கு கீழே வந்துட்டு படிக்கணும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஊர் பெயர்களின் மருவு இதெல்லாமே வந்துட்டு சொல்லகராதியில் வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஈஸி. எழுதும் திறன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மரபுத்தமிழ், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அம்மா வந்தாள், அக்ரிணை எது, உயர்திணை எது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு இதில் வந்துடும். இளமை பெயர்கள், கன்றுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி இளமை பெயர்கள், தாவரங்களின் இளமை பெயர்கள், தாவரங்களை எப்படி குறிப்போம் அப்படிங்கிற இதெல்லாமே வந்துட்டு பறவைகள் இதெல்லாமே வந்துட்டு எழுதும் திறனில் வந்துடும். கலைச்சொற்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கலைச்சொற்கள் இந்த புக் பேக்கில் இருக்கும். அதெல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதில் வந்துடும். ஸோ அதன்படி நம்ம எடுத்துக்கலாம். வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் வந்துட்டு 15 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பழமொழிகளின் பொருளறிதல், இந்த மாதிரி செய்தித்தாள், தலையங்கம் இதெல்லாம் வந்துட்டு கொஷின் பேப்பர் ரீடிங் எபிலிட்டியிலேருந்து இந்த மாதிரி கொஷின், கட்டுரை சார்ந்த கேள்விகள், அரசு துறையில் கேட்கக்கூடிய கெஜெட்ஸில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கட்டுரைகள், டைப்பிங்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். நமக்கு டைப்பிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம இந்த கட்டுரைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம அதை தான் டைப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதில் கேட்கக்கூடிய அதில் ரீட் பண்ணி கொஷின் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. ஸோ அதனால் தமிழுக்கு வந்துட்டு நம்ம 100 கொஷின் அப்படிங்கும்போது தமிழுக்கு கிரேட் எஃபர்ட் போட்டே ஆகணும். அடுத்த எஃபர்ட் எடுத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 25 கொஷின் சாலிடாக கேட்பாங்க. தமிழும் மேக்ஸும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேக்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு திறனறிவுன்னு கொடுத்துட்டு யூனிட் 1 யூனிட் 2ன்னு அதுலேயே 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதில் வந்துட்டு 15 கேள்விகள் யூனிட் 1க்கும் காரணவியல்னு சொல்லிட்டு 10 கேள்விகள் கொடுத்துருக்காங்க ரீசனிங்கில். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நிறைய ஒரு டாப்பிக்லேயே நிறைய சப் டாபிக்ஸு சப் டைட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணலாம். மேக்ஸும் தமிழை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கோர் வந்து ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ எனக்கு மேக்ஸ் எந்த அளவுக்கு வருமோ அதில் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்துட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்து ரீசனிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் வரும். ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணுவேன். அதனால் எனக்கு தேவையக்கூடிய டாபிக்ஸு, சிம்பிளாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். அண்ட் ரீசனிங் எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ரீசனிங் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரீசனிங்கு. இதில் ரயில்வே எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா ரீசனிங் தான் மெயின் சோர்ஸஸாக இருக்கும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் அது போக ப்ளஸ் நெகட்டிவ் மார்க்கும் நெகட்டிவ் ஸ்கோருமே அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது வர்றதுக்குள்ளேயே நம்ம ஜாப் வாங்கி போகிறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக வரும், ஈஸியாக வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஜிஎஸ்சில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது இருக்கும், நிறைய தெரியாது இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லா டாப்பிக்லேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. எந்த டாபிக் எடுத்தாலும் பாருங்கள், நடப்பு நிகழ்வுகள்,
பொது அறிவுன்னு கொடுத்துட்டு அதில் நடப்பு நிகழ்வுகள், புவியியல் கொடுத்துட்டு அதில் நடப்பு நிகழ்வுகள். ஸோ இதில் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு ஒன்று கொடுக்கல. இந்திய ஆட்சியல், பாலிட்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் நடப்பு நிகழ்வுகள், எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் நடப்புங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேயும் ஸ்கோர் வைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக கொடுத்துருக்காங்க, கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு படித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய டாபிக். ஏன்னா திருக்குறள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், தமிழ் இலக்கியங்கள் ஃபுல்லாக வரும். அண்ட் தொல்லியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள். ஸோ இப்போ கீழடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து நிறைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸு. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குகள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இதில் வந்துட்டு இது தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இந்த டாபிக் கொஞ்சம் ஈஸியாக ஃபெமிலியராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு 20 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்போம் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் அதன்படி படிச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக சாலிடாக கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். இதில் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 11th and 12th தான் வந்துட்டு நிறைய கொஷின்ஸு, பாக்ஸ் கொஷின் ஆகட்டும் எல்லாமே அதுலேருந்து தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 11th 12th போகலாம். எடுத்தோடனே நம்ம 11th 12th கை வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறது புரியாது. ஃபஸ்ட்டு 6th to 10th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எந்தெந்த டாபிக் ரிலேட்டடாக எதாவது படிக்கணுமோ அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th 12th நமக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டாபிக் எடுக்கும் அப்படின்னா அதில் வந்துட்டு 6th 7th 11th and 12th இருக்கக்கூடிய டாபிக்ஸை கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து கூட படிக்கலாம். இப்போ சிந்து சமவெளி நாகரிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9th இருக்கும், 6th இருக்கும், 11th இருக்கும். டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7th இருக்கும், 11th இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அது எதில் வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்பைன் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ப்ராப்பராக வந்துட்டு ஸ்டடி பிளான் போட்டு எது வந்து எங்கே வருது அப்படிங்கிறத பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் அது வந்து அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் 15 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ அதில் வந்துட்டு 15 ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாட்டுக்கு 20 கொஷின் அது வந்துட்டு படிக்கணும். அது வந்து தமிழ் ப்ளஸ் தமிழில் வந்துட்டு பாதி கவர் ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியும் படிக்கணும். அதில் வந்து 10 கொஷின்ஸு. இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஐஎன்எம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜாகிரஃபி, சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 5 கொஷின்ஸ் தான். ஜென்ரல் சயின்ஸில் வந்துட்டு எது இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எதில் வந்துட்டு அதிகமாக கொஷின்ஸ் வரும், கொஷின் ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து படிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸில் ஒளி, வெப்பம், அமிலம், காரங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் மனித நோய்கள், பிளட் பற்றி, உடல் மற்றும் சுகாதாரம், ஊட்டச்சத்துலேருந்து கண்டிப்பாக கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக் மட்டும் எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஜென்ரல் சயின்ஸும் ஜியாகிரஃபியும் பொறுத்த வரைக்கும் 10th மேக்ஸிமம் கவர் பண்ணாலே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டடி பிளான் ஃபுல்லாக ப்ராப்பராகவே நான் வந்துட்டு உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சும்மா சொல்லிவிட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னா யாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் அதை தான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஏப்ரல் மேல தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க. ஏப்ரலில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஸ்கூல்லேருந்து ஸ்கிப் பண்ணிட்டேன்.
இப்போ வந்துட்டு ரீஜாயின் பண்ணுறதுக்கு வேறு ஸ்கூலில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். டெமோ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு ஏப்ரலில் தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த ஒரு 3 மந்த்ஸை வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்துட்டு எக்ஸாம் ரிலேட்டட் நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஸ்கூலுக்கு போனாலும் அடுத்தடுத்த டாபிக் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணி இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இருந்து நினச்சா படிக்க முடியுமான்னு நினைக்காதீங்க. படிக்க முடியும்னு நினச்சி உங்களால் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த என்ன ஜாபுக்கு போகணுமோ அது வந்துட்டு நம்மளை நிச்சயமாக கூட்டிகிட்டு போகும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்புவோம். ஸோ அதுதான் வேறு ஒரு பெரிய திங் கூட. ஸோ அதனால் நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட ஜாயின் பண்ணி சேர்ந்து படிங்க. ஸோ நான் சொல்லக்கூடியதையும் ஃபாலோ பண்ணி எடுத்து படிங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு ஷெட்யூல் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அடுத்தடுத்த விலாக்லேயும் நான் சொல்கிறேன். அடுத்து டெஸ்ட் சீரீஸு இந்த மாதிரி நம்ம போகலாம். ஸோ சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க அண்ட் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு போல் செஷன் மாதிரி கொடுக்குறேன். அதில் வந்துட்டு நீங்கள் ஓட் பண்ணுற மாதிரி டெலகிராமில் கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க்கும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த போலில் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்ன அப்படிங்கிறது நானும் கேட்குறேன். ஸோ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டார்கெட் 2025 நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.